Hi folks, welcome to Learn with me. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரேண்டம் ஃபாரஸ்ட்டோட கான்செப்டுலைசேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் பேக்கிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நல்லா எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்டேன். அந்த வீடியோஸை மிஸ் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இங்கே இருக்கிற இந்த பூட்ஸ்ட்ராப் அக்ரிகேஷன்ஸ் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, வாங்க இன்றைக்கான கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், அங்கே நம்ம இப்படி ஒரு டிசிஷன் ட்ரீஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு டெக்னிக்ஸில் நான் உங்களுக்கு சொன்னேன். பேக்கிங்க்கு இன்னொரு பேர் என்னென்னா பூட்ஸ்ட்ராப் அக்ரிகேஷன்ஸ். பிகாஸ் இங்கே இருக்கிறத எல்லாத்தையும் சாம்பிள் பண்ணி தனியாக கொடுத்து ஒரு வீக் லேர்னர்ஸ், அதாவது பேஸ் லேர்னர்ஸை ரெடி பண்ணி அதுலேருந்து மெஜாரிட்டி ஆஃப் voting கிளாஸிஃபையர் மூலமாக எதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணுறது தான் ஒரு பேக்கிங் டெக்னிக்னு சொன்னோம். ஸோ அந்த டெக்னிக்கில் ரேண்டம் ஃபாரஸ்ட் ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது இன் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அது எப்படி ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இப்போது சேம் எக்ஸாம்பிள், இப்போ டேட்டா செட்ஸ் இருக்குது. இந்த டேட்டா செட் எப்படி இருக்குன்னா, அதில் ஒரு 1000 rows இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 1000 rows இருக்குங்கிற ஒரு டேட்டா செட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, 1000 rows வித் 50 columns இருக்குன்னு வச்சுக்கலாம். 50 columns இருக்கிற ஒரு டேட்டா செட்டை நான் எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பேஸ் லேர்னர்ஸ் இல்லைன்னா வீக் லேர்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அத்தனை டெசிஷன் ட்ரீயை நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த டெசிஷன் ட்ரீ அப்படின்னா என்னதை நான் சொல்கிறேன்னா, இப்போ முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, இப்படி ஒரு இதை வச்சு ஸ்ப்ளிட் ஆஃப் பண்ணி இதை ரூட் நோடு, அதுக்கப்புறம் கீழே எப்போ நம்மளுக்கு ஒரு பியூரிட்டி ஆஃப் ஸ்ப்ளிட் கிடைக்குதோ அந்த இடத்த நம்ம லீஃப் நோட் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம்ல. இது எல்லாமே ஒரு டிசிஷன் ட்ரீ நான் சொன்னேன் லாஸ்ட் வீடியோவில், நம்மளோட ப்ரீவியஸ் செட் ஆஃப் முன்னாடி இருக்கிற வீடியோஸில். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த டிசிஷன் ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, அதையே ஒன்று தனியாக இங்கே இருந்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே இன்னொரு டிசிஷன் ட்ரீ, இங்கே இன்னொரு டிசிஷன் ட்ரீ, இங்கே ஒரு 4 டிசிஷன் ட்ரீ. ஸோ இப்போ உங்களுக்குள்ளே ஒன்று தோணலாம், ஏன் தனித்தனியாக ஒரு டிசிஷன் ட்ரீயாக தானே வைக்க போகிறோம், அதுக்கு ஒன்றாவே வச்சிடலாம். அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்னா, இங்கே என்ன பண்ண போகிறோன்னா ஃபீச்சர் சாம்பிளிங்கும் ரோ சாம்பிளிங்கும் பண்ண போகிறோம். ஃபீச்சர்னால் என்ன, ஆப்வியஸ்லி நம்மளோட காலமில் தான் நம்ம ஃபீச்சர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஃபீச்சர் சாம்பிளிங்கும் ரோ சாம்பிளிங்கும் பண்ணி என்னோடய டேட்டா செட்டில் இருக்கிற கொஞ்சம் வேல்யூஸாக எடுத்து நான் இங்கே கொடுக்க போகிறேன். எப்படின்னா, இங்கே 1000 rows இருக்கா, 1000 rowஸில் இப்போ இங்கே 1 2 3 4 இருக்குது. ஸோ இந்த 4க்கும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸான ரோஸையும் இதில் இருக்கிற டேட்டாஸ் இங்கே மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகிருக்காது, இங்கே இருக்கிற டேட்டாஸ் இங்கே ரிப்பீட் ஆகிருக்காது. அது மாதிரி தான் ஆக்சுவலாக டிசிஷன் ட்ரீ ரெடி பண்ணுவோம். இதை வீக் லேர்னர்ஸ்ன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது கேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை கேட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் எழுத சொன்னேன்னா என்னென்ன ரூல்ஸ் எழுதலாம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்கலான்னா, ஸோ இதை டாக் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டாக்ன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன நம்மளோட டைப்ஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு டாகா அப்படின்னு கரைக்கிறதுக்கு என்னென்னா, அதோட சவுண்டு நம்ம ஒரு சவுண்டு வச்சுருப்போம்ல, லவ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சவுண்டு கேட்குறத ஒரு வீக் லேர்னர்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு டிசிஷன் ட்ரீ ரெடி பண்ணுறோம். ஓகே, அடுத்து நாயை எப்படி கண்டுபிடிக்கலாம், நாயோட மூக்கு வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது மூலமாக நாயை தனியாக நம்ம இது பண்ணலாம். ஸோ மூணாவதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா என்ன சொல்லலாம், தான் நாய்க்கு அதோட டெய்ல் ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 எக்ஸாம்பிளாக சொல்லிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு பேஸ் லேர்னர்ஸ்னால் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை 3 பேஸாக எடுத்துக்கிட்டு இப்போ நாயை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 3 டிசிஷன் ட்ரீ நான் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படின்னா, நாய்க்கு இப்போ இந்த வீக் லேர்னரில் ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், நாய்க்கு மூக்கு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு ஒன்றும், டெய்ல் ஒன்று இருக்கும், நாய் லவ்னு குலைக்கும் அப்படின்றத சவுண்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அது எல்லாமே தான் வீக் லேர்னர்ஸ். ஓகே, இப்போ வெறுமனே நம்ம என்ன பண்ணலான்னா, வால் ஆட்டுறதை மட்டும் வச்சு நம்மளால் நாயின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? பிகாஸ் நாய் வேறு ஏதாவது ஒரு ஸ்குரில் எடுத்துக்கலாம், ஸ்குரிலுக்கு கூட அதோட டெய்ல் ஆடும். ஸோ மல்டிபிள் மேமல்ஸ்க்கு ஒரு சிமிலர் டைப் ஆஃப் ஐடென்டிட்டி இருக்கும். ஸோ அதனால அதை நம்ம கன்சிடரேஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த வீக் லேர்னர்லேருந்து ஒன்று இது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, நோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ அப்போ டெய்ல் மட்டும் நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, மற்றதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, இப்போ மெஜாரிட்டியாக வச்சு பார்க்கும்போது அது டாக் தான் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துடலாமா? ஸோ இங்கே நம்ம செஞ்சோம்ல,
இது எதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா வீக் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீக் லேர்னர்ஸை தான் வந்து தனித்தனியாக டிசிஷன் ட்ரீயாக இங்கே நம்ம போட்டிருக்கோம். இது மூலமாக அது என்ன பண்ணுன்னா இந்த 1000 ரோஸில் வந்து செட் ஆஃப் ரோஸை எடுத்துட்டோம், செட் ஆஃப் காலம்ஸை எடுத்துட்டோம், இதுக்குள்ளே அந்த டேட்டா செட்குள்ளே வச்சுட்டு இது மாதிரி நான் டிசிஷன் ட்ரீயை ரெடி பண்ணக்கப்புறம் நான் இப்போ செட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒவ்வொரு இதுலேயும் நான் கொடுத்துறேன். டெஸ்ட் டேட்டாலாம் கொடுத்தேன்னா என்னோடய ஒவ்வொரு டிசிஷன் ட்ரீ, என்னோடய ஒவ்வொரு வீக் லேர்னர்ஸ், பேஸ் லேர்னர்ஸ் வந்து கண்டுபிடிச்சி சொல்லும். இதுக்கு வந்து 1ன்னு வந்திருக்கு, இதுக்கு வந்து 0, இதுக்கு 0, இதுக்கு 0. இங்கே நம்ம வந்து என்ன எக்ஸாம்பிள் வேணால் ஒரு பைனரி கிளாஸிஃபிகேஷன் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ இதை பண்ணக்கப்புறம் இங்கே தான் வந்து நம்ம ஓட்டிங் கிளாஸிஃபையருக்கு மேலே இது பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நான் தப்பாக எழுதியிருக்கேன். மெஜாரிட்டிங்க என்ன இருக்குது நம்மளுக்கு 0. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா நம்ம ஒரு பைனரி கிளாஸிஃபிகேஷன் இப்போ வந்து இங்கே எடுத்துட்டோன்னா நாயா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற இது எக்ஸாமினேஷனில் நம்ம வந்து நாய் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இப்படி தான் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து நம்மளோட கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளமில் ஒர்க் ஆகும். நான் இன்னும் வந்து ரிக்ரேஷன் ப்ராப்ளம் பற்றி சொல்லலை, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். சரி, ஓகேங்க. நம்ம தான் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து டிசிஷன் ட்ரீலே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம ஏன் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட்டுக்கு போனோம்? எல்லாமே வந்து டிசிஷன் ட்ரீலே தான் நம்ம வந்து தான் சால்வ் பண்ணிக்கிடலாம், நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் நீங்கள் சொன்னீங்களே நம்ம டிசிஷன் ட்ரீ பார்க்கும்போது. ஏன் ரேண்டம் ஃபாரஸ்ட்டு போகிறோம் அப்படின்னா, ஏன் ரேண்டம் ஃபாரஸ்ட்டு போகிறோன்னா டிசிஷன் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஒரு லோ பயாஸ் அண்ட் ஹை வேரியன்ஸ் ஆனதான் வந்து கிடைக்கும். பயாஸ்னால் என்னங்கிறதுக்கான, வேரியன்ஸ்னால் என்னதுங்கிறதுக்கான வீடியோவை நான் எக்ஸ்க்ளூசிவாக போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ பார்த்தவங்களுக்கு ஒரு குட்டி ரிவிஷனாக இங்கே திரும்ப நான் ஒரு தடவை சொல்கிறேன். பயாஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, நம்ம ட்ரைனிங்கில் வர எரர். ஓகே, நம்ம ட்ரைனிங் டேட்டாவில் நம்ம செட் பண்ணி நம்ம வர அதோட எரர். ஓகே, இப்போது வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அது எதுனா அது வந்து ஒரு டெஸ்ட் எரர். நம்ம டெஸ்ட் டேட்டாவில் கொடுக்கும் போது அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியல் சினாரியோ சொல்லியிருக்கோம். எப்பயுமே வந்து லோ பயாஸ் அண்ட் லோ வேரியன்ஸ் இருந்தால் தான் அந்த மாடல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம். டிசிஷன் ட்ரீக்கு போகும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து இது மாதிரி டிசிஷன் ட்ரீயை பிரித்து கடைசியில் வந்து நம்ம லீஃப் நோடு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப டெப்த்தாக கொண்டு வந்துடுவோமா. ரொம்ப டெப்த்தாக கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து நல்ல ட்ரைனிங் டேட்டாவில் வந்து என் மாடல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடும். சரியா, ட்ரைனிங் டேட்டாவில் ஃபுல்லாக அதோட வேல்யூஸ் எல்லாம் பார்த்து டெப்த்தாக போயிட்டு அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுது டிசிஷன் ட்ரீயில். ஆனால் இப்போது என் மாடல் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக பெர்ஃபார்ம் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. அதே மாடலுக்கு என் டெஸ்ட் டேட்டா கொடுக்கும் போது அங்கே டெஸ்ட் எரர் வந்து ஜாஸ்தியாக வருது. ஸோ இந்த ப்ராப்ளமை எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ அந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதுனால அங்கே வந்து ஏன் அந்த எரர் இருக்காரா அப்படின்னு கேட்டால் இருக்கும் அங்கேயும். ஏன்னா பிகாஸ் அங்கேயும் டிசிஷன் ட்ரீ தான் யூஸ் பண்ணுறோம். அங்கே அட்வான்ஸ்டாக என்ன யூஸ் பண்ணுறோன்னா மல்டிபிள் டிசிஷன் ட்ரீலேருந்து எது வந்து மெஜாரிட்டியோ அதை தான் நம்ம எடுத்து நம்ம உள்ள கன்சிடரேஷன் பண்ணிடுறோம். இப்போது நீங்கள் நினைக்கலாம், ஓகே நிறைய சாம்பிள்ஸ் இருந்தால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், கம்மியான சாம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி அப்படின்னு பார்த்தா அங்கே நான் யூஸ் கேஸஸ்க்கு 1500 சொன்னேன். இப்போ 800 இல்லைனா அதோட ஒரு 600 ரோஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா ஆப்வியஸ்லி அதை பிரிச்சுக்கிறோம். இப்போது 800 இருக்குன்னா இப்போது நான் 4 டிசிஷன் ட்ரீ அதை ரெடி பண்ணுச்சேன்னா, பிகாஸ் இந்த டிசிஷன் ட்ரீனா நம்மளை வந்து எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கலாம் கோட்லேயே எவ்வளோ டிசிஷன் ட்ரீ வேணும்னு. அப்படி இல்லைனா கூட நம்ம மிஷின்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ 800 600 கொடுத்தா கூட இந்த 600 4 தனியாக எப்படி பிரிக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் 800 நம்ம 4 பிரிக்கணும்னா இங்கே 200 சொல்லிட்டு அந்த மாடல் அந்த அல்காரிதம் வந்து தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சர்ஸை செலக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து கடைசி அதோட அவுட்புட்டை நம்மளுக்கு அந்த பைனரி கிளாஸிஃபிகேஷனில் கொடுத்துரும். இப்போ உங்களுக்கு வந்து ஏன் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல் தேன் டிசிஷன் ட்ரீங்கிறதுக்கான ஒரு நல்ல இன்சைட் நான் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரி, கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளமுக்கு நல்லா பண்ணிடுது. சரி, ரிக்ரேஷன் ப்ராப்ளமுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா அதுக்கு தான் அடுத்து நான் ஆன்சர் சொல்ல போகிறேன். அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸோ எதுவே கிடையவே கிடையாது. ஒரு சிம்பிள் டேர்ம்ஸில் நான் சொல்லணுன்னா, இப்போ நம்ம ஓட்டிங் கிளாஸிஃபையர் பார்த்தோமா இல்லையா, எவ்வளோ ஒரு ஓட்டிங் கிளாஸிஃபையர் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம், இதுலேருந்து மெஜாரிட்டியாக எடுத்தோமா, அந்த மெஜாரிட்டிக்கு பதிலாக நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கை அங்கே அப்ளை பண்ணிடுவோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிக்ரெஷனில். இங்கே டிசிஷன் ட்ரீயில் 0 or 1ங்கிறது வந்தது கிளாஸிஃபிகேஷன். இதே ரிக்ரெஷனாக இருந்ததுன்னா சம் வேல்யூஸ் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 7.8, இங்கே 7.9, இங்கே வந்து 8.3, இந்த மாதிரி வேல்யூஸ் வரப்போகுது. நம்ம என்ன பண்ணலான்னா இதிலிருந்து நம்ம மீனோ
இல்லை மீடியனோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதுதான் நம்மளோட அந்த ரிக்ரெஷன் ப்ராப்ளம்க்கு சால்வ் பண்ணுறதுக்கான ட்ரிக். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஹைப்பர் பேராமீட்டர் ஆப்டிமைசேஷன் இந்த டெக்னிக்ஸை வந்து நான் திரும்ப நம்மளோட சேனலில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம அல்காரிதம்ஸ் எல்லாம் முடிச்சக்கப்புறம் மாடல் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸில் ஹைப்பர் பேராமீட்டர் உங்கள்கிட்ட சொல்லி தானே வரப்போகிறேன். இங்கே நான் உங்களுக்கு இதை ஏன் வந்து மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு இது கான்செப்டாக சொல்கிறேன்னா, நான் சொன்னேன் இந்த டிசிஷன் ட்ரீ எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த டிசிஷன் ட்ரீயை சூஸ் பண்ணுறது எவ்வளோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் 10 இருக்குன்னா 10 டிசிஷன் ட்ரீஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதே 15 டிசிஷன் ட்ரீ சூஸ் பண்ணோன்னா அந்த இடத்துல அந்த மாடல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதில் எத்தனை டிசிஷன் ட்ரீயை நம்ம சூஸ் பண்ணுங்கிறத இந்த ஹைப்பர் பேராமீட்டர் மூலமாக வந்து எவ்வளோ டிசிஷன் ட்ரீயை சூஸ் பண்ணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணோன்னா நம்மளோட மாடல் வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். நம்ம ரேண்டமாக நம்ம போடுறோம்ல 10 15 அப்படி போடாமல் ஹைப்பர் பேராமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோன்னா இது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நானோ இல்லைனா நம்ம சேனல் பார்க்குறவங்க யாரோ வந்து உங்களுக்கு ஷுவராக ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்டுக்கான ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோஸை நம்ம பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. பட் அவங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுக்க முடியாது, தமிழில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரியர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம், கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற கண்டென்ட் உங்ககிட்ட வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.